ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு கார்த்திகை அப்பம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அது ஒரு 4 ஏலக்காய் மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். அதோட ஒரு பழம், பெரிய பழமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். எந்த ரவையாக இருந்தாலும் ஓகே, வறுத்ததோ வறுக்காதோ. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1 கப் அரிசி மாவு. இது வறுக்காத அரிசி மாவு தான். 1 கப் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப் எடுத்து போட்டுக்கோங்க. அதோட வந்து நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளமாக இருந்தால் ஒரு 1/2 கப் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. மண் இருக்கும் இதில் வந்து நல்லா சுத்தமானது, அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மூடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் நல்லா இந்த அளவுக்கு வரும். நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கணும் ஊற்றுறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்று ஒன்றா ஊற்றுங்க. எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஊற்றுனீங்கன்னா ஷேப் மாறிடும். அதனால் பொறுமையாக ஒன்றா ஊற்றுங்க. அது ஒன்று வந்து மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றுங்க. அவ்வளோதான். சோடா மாவு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட வேண்டாம். அதுக்கு வாழைப்பழம் போட்டிருக்கனால நல்ல மெதுன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகை எப்போ ரெடி ஆயிடுச்சு பிரசாதத்துக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.